அக்கா, ஏன்க்கா கூப்பிட்ட? வா வசந்தி, வா உள்ள வா. என்ன செய்திக்கா? என்ன செய்தி? வசந்தி, நம்ம பொண்ணு மீனாட்சி பொண்ணு பார்க்க வருது இன்னைக்கு. மீனாட்சி பொண்ணு பார்க்க வருதுங்களா? என்ன ஊருக்கா? மாப்பிள்ளை என்ன வேலையில இருக்காரு? மாப்பிள்ளை பேங்க்ல வேலை பார்க்கறாரா? வசந்தி, பேங்க்ல மேனேஜராகவே இந்த மாதிரி இருக்காராம். நல்லா படிச்சிருக்காராம். துக்காச்சி அதுக்கு ஊரு. மாப்பிள்ளை அம்மாவுக்கு ஒரு பொண்ணும் ஒரு ஆனந்தான். மூத்தது பொண்ணா, ஒரு ரெண்டாவது பையனா. மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சான். அவரு மாப்பிள்ளையே வேலையில தான் இருக்காராம். அந்த பொண்ணுக்கு ஒரு பிள்ளை ஒன்று இருக்கான், ஆம்பளை பிள்ளை. இந்த பையன் இதுக்கு தான் பொண்ணு பார்க்க வரேன்டிச்சுவோ. அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். நம்ம வண்டியா நிற்கிதுமேண்டு. ஓ அப்படியாக்கா, பரவாயில்ல பரவாயில்ல, நான் வந்தது வரைக்கும் நல்லா இருக்காங்க. வாட்டா மீனாட்சி தானே பொண்ணு பார்க்க வருவோம், பார்ப்போம். வசந்தி, நீ தான் மீனாட்சி ட்ரெஸ்லாம் பண்ணி அழைச்சிட்டு வரணும். சரிக்கா, சரி, நான் அழைச்சிட்டு வரேன். வாங்கம்மா, எல்லாம் வாங்க. உள்ளே வாங்க வாங்க. வசந்தி, இதான் மாப்பிள்ளை விட்ட ஜனங்க. மாப்பிள்ளை அந்த நிற்கிறாரு பாரு, இதான் மாப்பிள்ளை. ஓ அப்படியாக்கா, மாப்பிள்ளை வர நல்லா தான் இருக்காரு. ஏம்மா நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. இதெல்லாம் யாருமா? நீங்க மாப்பிள்ளையோட அம்மாவா? மாப்பிள்ளையோட அப்பாவா தானே? அப்பா இல்லம்மா, என் பொண்ணு வந்து 6 வயசு பொண்ணு, என் பையனுக்கு 3 வயசு. அப்பயே அவர் என் கூட்டுக்காரு என்ன பிடிக்கலன்னு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் டைவர்ஸ் பண்ணிட்டாருமா. அதோட நான் சேர்ந்து நான் 2 பிள்ளைய நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். பெரிய பொண்ணை உள்ளூர்ல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணை மாப்பிள்ளை வந்து கல்கத்தால வேலையில இருக்காரு. அதோட தான் என் பையனா எங்க ஊர்லயே தான் பேங்க்ல மேனேஜரா இருக்கிறான். கும்பகோணத்துல மேனேஜரா இருக்கிறான். துக்காச்சிக்கும் கும்பகோணத்துக்கும் கிட்ட தான், பக்கம் பக்கம் தான். அதில் மேனேஜரா இருக்கான் கும்பகோணத்து பேங்க்ல. என் பொண்ணை உள்ளூர்லயே கல்யாணம் பண்ணிட்டேன். அவர் கல்கத்தால வேலை பார்க்குறாரு. 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் அம்மா வருவாரு. 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு, ஒரு மாசம் லீவ் கேட்டுட்டு ஒரு மாசம் வந்து தங்கிட்டு போவாரு. ஓ அப்படியா? பிள்ளைக்கு எத்தனை பிள்ளை இருக்கு? பிள்ளை பேரு என்ன? என் பேரு உமா. எனக்கு ஒரே ஒரு பையன் தான். அந்த பையன் கிருஷ்ணன், அவன் பேரு. மாப்பிள்ளை பேரு என்னம்மா? மாப்பிள்ளை பேரு ரகுமா. பொண்ணு பார்க்க சொன்னேன். இந்த தரவு தான் சொன்னாரு. நல்ல இடம், ஒரே பொண்ணு தான் அம்மாக்கு சொன்னாரு. ஆமா, உங்க வீட்டுக்காரு எங்க? பொண்ணோட அப்பா காணு. அவரும் வெளியூர்ல இருக்காருமா. எங்க வீட்டுக்காரு பாம்பேல வேலை பார்க்குறாரு. அவரும் 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு, ஒரு மாசம் லீவ் கட்டு வந்து தான் இங்க வந்து இருப்பாரு. லீவ்ல ஒரு மாசம் இருந்துட்டு போயிடுவாரு. பாம்பேல வேலை பார்க்குறாருமா. ஓ அப்படியா? உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானா? ஆமாம்மா, ஒரே ஒரு பொண்ணு தான். மாப்பிள்ளை தம்பி ஒண்ணுமே பேசாத தம்பி. ஏன் பேசாத? அதெல்லாம் பேசமா. தம்பி நீ பேசலங்க பாரு. ரகு பேசு. நான் என்னம்மா பேசுறது? நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்களாம்மா. பேச சொன்னதுக்கு மாப்பிள்ளை எந்திரிச்சு நின்று தான் பேசுறாரு. நல்லா மரியாதை தான் கொடுக்குறாரு. அதெல்லாம் இப்படி மரியாதையா நடந்துப்பாமா. தம்பி, நீ ஊமையா என்னமோண்டு பேச சொல்லுதுவா. ஓ அப்படியா? ஓ அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் இல்லை. பேச சொல்லலன்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்து வீட்டு பிள்ளை தான் தாயா பிள்ளையா பழகுவான் வசந்தி. அது சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. நான் சும்மா தான் சொன்னேன். மாப்பிள்ளை பேசாம உட்காந்துருக்காரு. சும்மா தான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க. இல்ல இல்லம்மா, கோச்சிக்கலாம் இல்ல. உட்காருங்க மாப்பிள்ளை, உட்காருங்க. தம்பி உட்காரா. உட்காருமா. வந்து 1/2 மணி நேரம் போகல போகுது. பொண்ணா வச்சுருவாங்களா பாப்போம். காப்பிலாம் எடுத்துட்டு வரமா? காப்பி தரலாம், குடிச்சிட்டு பாருங்களேன் பொண்ணை. வசந்தி, வா காப்பி போடுவோம். இந்தாங்கம்மா, காப்பிலாம் இப்போ வேணாம். பொண்ணை வர சொல்லுங்க. பார்த்துக்கிட்டு அப்புறம் காப்பியை குடிச்சுக்கிறோம். அக்கா, அது பொண்ணை தான் வர சொல்லிட்டு அக்கா. நான் போய் மீனாட்சி அழைச்சிட்டு வரேன். வசந்தி, போய் மீனாட்சி அழைச்சிட்டு வா. சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்கம்மா. அழைச்சிட்டு வரேன். அம்மா, இங்கேயே பார்த்துட்டு இருக்காது. பொண்ணோட அம்மா என்ன இவ்வளோ குண்டா இருக்கிறாங்க? பொண்ணும் குண்டா தான் இருக்குமோ? சும்மா இந்த காலையில் உழவுது. சொல்றது காலைல உழுவுதுமா? உழுவுது. நான் தான் குண்டா இருப்பேன். என் பொண்ணு மெல்லிசா அழகா இருப்பா. ஓ அப்படி ஆண்டி, பரவாயில்ல. என் பொண்ணு அப்படித்தான், மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. எதா இருந்தாலும் என்ன கேட்பா. ஒன்னு நினைச்சுக்காதீங்க. இல்லம்மா, ஒன்றும் நினச்சிக்கல. இதாம்மா பொண்ணு, நல்லா பார்த்துக்கங்க. நீங்க 2 பொண்ணை மறைச்சிக்கிட்டா நான் எப்படி பார்க்கறது? அப்பா, மாப்பிள்ளை என்ன நான் நிற்கிறது மறைச்சிக்கிட்டேனா? நான் வந்துடுறேன். நல்லா பாருங்க பொண்ணை. அம்மா, மாமாக்கு பொண்ணு நல்லா தாமா இருக்கு. என் மகனை பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு பொண்ணு. ஏமா, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி நல்லா இருக்குமா. ரகு, உனக்கு எப்படி பொண்ணு பிடிச்சிருக்கல?
போம்மா, எனக்கு வெக்கமா வருது. மாப்பிள்ளை என்ன பொண்ணு மாதிரி வைக்கப்படுறாரு? அதானே பொண்ணே வைக்கப்படாம நிக்குது. மாப்பிள்ளை எப்படி வைக்கப்படுறாரு? அக்கா மீனாட்சிட்ட கேளுங்க, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்ட்டு. நீ கேளண்டி மீனாட்சி, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப மாப்பிள்ளை வைக்கப்படுறாரு, உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. பிடிச்சிருக்கேக்கா. அப்புறம் என்ன பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு. பொண்ணே பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு, அப்புறம் நான் அவனுக்கு பிடிச்சிருக்கு தம்பிக்கும். கல்யாணத்தை பண்ணிடுவோம். சரிம்மா, பொண்ணை எல்லாரும் நல்லா பார்த்துட்டீங்களா? பொண்ணை ரூமுக்கு போக சொல்லிட்டா? போக சொல்லுங்கம்மா, போக சொல்லுங்க. ஏன் பொண்ணை ரூமுக்கு போக சொல்றீங்க? காப்பிலாம் வைக்காதா? ஹாய், மாப்பிள்ளை பொண்ணு கொண்டு வந்து கொடுத்தாதான் காப்பி குடிப்பாரா? பாரு, மௌனே சொல்லிட்டான் பொண்ணு தான் காப்பி கொடுக்கணும். காப்பி போட்டு வந்து பொண்ணு கையில் கொடுங்க, என் பையன்கிட்ட கொடுக்கட்டும். சரிம்மா, காப்பி போட்டு வந்து கொடுக்குறேன்.